பிறந்தநாள் பரிசாக ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, இது பலவீனமானது, இன்னும் சரியாக சொல்ல முக்கியமான சூட்சுமை தொடர்த்திருக்கிறார். அங்கு உள்ள அதிருப்தியாளர்கள், குறிப்பாக பெயரை குறிப்பிடாமல் அங்கு உள்ள அதிருப்தியாளர்கள் என்டிஏ கூட்டணியில் உள்ள அதிருப்தியாளர்கள் பூராம் எங்களுடன் தொடர்பு தான் இருக்கிறார்கள். மாதிரி எல்லாத்தையும் நீங்க தாந்தொழித்தனமாக பாசிசத்தனமாக எல்லா சட்டங்களும் நிறைவேற்ற முடியாது. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் தான் இந்த 3 குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக முதல் முறையாக வழக்கம் போல் தமிழ்நாட்டிலிருந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். இன்னொன்று, 10 ஆண்டு காலமாக துணை சபாநாயகர் பதவி தேர்தல் நடத்தாமல் அந்த பதவிக்கு உண்டான வேலுவையும் காலி செய்தது பாஜக. அது தடுத்தோ தெரிஞ்சோ தெரியாமலோ நிச்சயமாக அது இந்திய கூட்டணி கைகளுக்கு சென்றுவிடும், காங்கிரசின் கைகளுக்கு சென்றுவிடும் என்பது உறுதியாகிறது. ஆக நிச்சயமாக உன்னை நான் முழுங்குவா அல்லது என்ன நீ முழுங்கிடுவா அப்படிங்கிற ஒரு மோசமான தகுதித்த வேலை தான் எப்பொழுதுமே பாஜக செய்யும். அதற்குத்தான் நேற்று பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சமாதானம் செய்வதற்காகத்தான் ராஜ்நாத் சிங் களத்தில் இறங்கி என்ன செய்யிருக்காரு, வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. என்ன வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு? சட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காரு. இப்போ உட்காந்து இன்றைக்கு அவர் இன்னொரு விஷயமும் ஒரு நல்ல விஷயத்தை பேசியிருக்காரு. குறிப்பாக மோடியின் ஆட்சி என்பது ஒரு நிரந்தரமானதல்ல, பலமானதல்ல, மிக பலவீனமானதுன்னு இருக்காரு. காரணம், எது எப்படியோ இப்பொழுது நடக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது ராகுல் காந்தியோட பிறந்தநாள் செய்தியை மிக முக்கியமான ஒரு ட்விஸ்ட் வைத்திருக்கிறார். அது வணக்கம், இது சொல் புதியது, நான் உங்கள் தவம். இன்னைக்கு பார்க்குற அரசியல் மிக முக்கியமானது என்னன்னா, குறிப்பாக இன்று ராகுல் காந்தி அவருடைய பிறந்தநாள். முதல்ல பாசிச வெறி, மதவெறி, சாதி வெறி சூழ்ந்துள்ள இருள்படிந்த இந்தியாவின் மீது குறைந்தபட்சம் சமூக நீதி வெளிச்சம் பாய்ச்சிட துடியாய் துடிக்கும் தோழர் ராகுல் காந்திக்கு முதல் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனடா அந்த வார்த்தை பயன்படுத்துறேன்னு சொன்னால், அவர்கள் செய்கிறார்களோ இல்லையோ, குறைந்தபட்சமாக தேர்தல் வாக்குறுதியில், காங்கிரசின் தேர்தல் வாக்குறுதியில் பல்வேறு நிலைகளில் சமூக நீதி கருத்துக்கள் தெரித்து விளையாடுகின்றன. அது சாதாரண மாற்றம் அல்ல, கிட்டத்தட்ட 1 நூற்றாண்டு கால கனவுகள். பெரியார் சொல்லி வச்ச மிச்சம் சொச்சங்கள், பெரியாரோடு தொலைநோக்கு பரடு முன்வைத்த அத்தனை கருத்துக்களையும், எந்த விஷயத்தை புறக்கணித்து, எந்த சமூக நீதியை புறக்கணித்து, எந்த வகுப்பு வாரி பிறந்த உரிமையை புறக்கணித்து காங்கிரஸை விட்டு பெரியார் வெளியேறினாரோ, அதே கருத்துக்களை இன்று காங்கிரஸ் தனது தேர்தல் அறிக்கையில் கொடுத்திருக்கின்றால் அது சாதாரண மாற்றம் அல்ல. அந்த மாற்றத்துக்கு மிக முக்கியமான காரணியாக இருப்பவர் யார் என்றால் ராகுல் காந்தி தான். அதனால் அவரை தோழர் என்று சொல்லிக் கொள்வது எனக்கு ஒன்றும் வியப்பில்லை. ஏனென்றால் நாடாளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னாக்க, எங்கு கால் ஊன்றினாலும் நீங்கள் தமிழ்நாட்டில் கால் ஊன்றவே முடியாது, ஏனென்றால் நெவர் எவர் என்று சொன்னவர் யாருன்னா ராகுல் காந்தி தான். அதற்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அப்போ அவர்கிட்ட ஒரு நிருபர் கேட்டார், ஏன் நீங்கள் இவ்வளவு தமிழ்நாட்டிற்கு சப்போர்ட்டாக பேசுகிறீங்க அப்படின்னு இருக்கும்போது, நீங்கள் என்ன தமிழ்னான்னு கேட்டால், ஆமாம் நானும் தமிழ்தான் சொன்னார். அந்த உணர்வுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு கைமாறு தான் அவரை தோழர் என்று அழைப்பது எனக்கு இது ஒரு குழப்பமில்லை என்று கருதுகிறேன். ஒன்று, இன்றைக்கு அவர் இன்னொரு விஷயமும் ஒரு நல்ல விஷயத்தை பேசியிருக்கிறார். குறிப்பாக மோடியின் ஆட்சி என்பது ஒரு நிரந்தரமானதல்ல, பலமானதல்ல, மிக பலவீனமானதுன்னு இருக்காரு. காரணம், சந்திரபாபு நாயுடுவாக இருக்கட்டும், நிதிஷ்குமாராக இருக்கட்டும், இவர்கள் தயவில் தான் ஆட்சி அமைக்கிறார்கள். குறிப்பாக சிண்டே கூட பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு எதிராக கருத்து தெரிவிக்க ஆரம்பிக்கிறார். சிராஜ் பஸ்வான் கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு எதிராக, இந்திய கூட்டணிக்கு எதிராக, குறிப்பாக பிரதமர் மோடிக்கு எதிராக, அக்னிபாத் இடத்துக்கு எதிராக பேச ஆரம்பித்திருக்கிறார். நீட்டு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாபுரம் இன்று கொப்பளிக்கிறது போராட்டத்தால். அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்வது என்னென்றால், தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கு வழிகாட்ட வல்லமை உடையது, பாடம் எடுக்கும் தகுதி வல்லமை உடையது, எல்லா வழித்தடங்களையும் எல்லா திசைவெளி போக்குகளையும் தீர்மானிக்க வல்லது தமிழ்நாடு தான். தமிழ்நாடுடைய சமூக நீதி கொள்கை தான் என்று திரும்ப திரும்ப சொல்ற காரணம் அதுதான். நீட்டு நம்ம தான் தமிழ்நாடு தான் முத எதிர்த்தோம் இந்தியாவிலேயே. இன்னைக்கு இந்தியாபுரம் ஐயோ குயோ முயோ என்று கத்தி கூப்பாடு போட்டு ஒரு வழியாக போராட்டத்துக்கு சேர்ந்திருக்கிறார்கள். அது பீகாரா இருக்கட்டும், ஆந்திர பிரதேசமா இருக்கட்டும், உத்தரப்பிரதேசமா இருக்கட்டும், ஏன் மகாராஷ்டிராவில் கூட இதற்கான எதிரான, ராஜஸ்தானில் கூட பார்த்தீங்கன்னாக்க கடுமையான எதிர்வினை உருவாகிக்கிறது. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இப்பொழுதுதான் கொந்தளிக்கிறார்கள். ஆக காலமறிந்து கூவும் சேவல் போல
காலமிருந்து தொலைநோக்கு தன்மையோடு, தொலைநோக்கு பார்வையோடு, ஒரு முற்போக்கு பார்வையோடு, சமூக நீதி பார்வையோடு முதலில் எதிர்ப்பு தெரிவிக்கிற ஒரு நாடு எது இருக்கின்ற ஒரு மாநிலம் எதுவென்றால் அது தமிழ்நாடு என்பதை திரும்ப ஒரு முறை நிரூபித்திருக்கிறோம். இந்த இடையில தான் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி இந்த செய்தியை சொல்லுகிறார். குறிப்பாக ரொம்ப நாளைக்கு நீடிக்காது அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்லுவதும் சாதாரணம் அல்ல. ஏனென்றால் உன்னை நான் முழுங்குவா அல்லது என்ன நீ முழுங்கிடுவா அப்படிங்கிற ஒரு மோசமான தகுதித்த வேலை தான் எப்பொழுதுமே பாஜக செய்யும். அப்படி ஒரு பாஜகவிடம் நிதிஷ்குமாரும், அதாவது அரசியல் வரலாற்றில் பலந்தின்று கொட்டை போட்ட நிதிஷ்குமாரும் சந்திரபாபுவும் சாதாரணமானவர்களா என்றால் அது சாதாரணமானது அல்ல. அதற்குத்தான் நேற்று பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சமாதானம் செய்வதற்காகத்தான் ராஜ்நாத் சிங் களத்தில் இறங்கி என்ன செய்யிருக்காரு, வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. என்ன வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு, இந்த சபாநாயகர் பதவியை எப்படியாவது தன்னை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், அதுவும் புறவாசல் வழியாக அதை கைப்பற்ற வேண்டும் என்று பாஜக திட்டமிட்டிருக்கிறது. சந்திரபாபு நாயுடைய கொழுந்தியால், அதாவது அவரோட மனைவியோட அக்காளுக்கு புரந்தேஸ்வரி, அவர் பாஜக இருக்கார். அவருக்கு இந்த பதவியை கொடுத்து ஒரு எப்படியாவது ஒரு அரசியல் வேலை பார்த்துடலாமா, சித்து விளையாட்டு பண்ணலாமான்னு பாஜக யோசிக்கிறது. அதுக்கு சந்திரபாபு நாயுடு செவிசாய்க்கவில்லை என்றுதான் தெரிகிறது. நிதிஷும் அதற்கு செவிசாய்க்கவில்லை. ஏன்னா நிதிஷ் தரப்பில் உள்ள முக்கியமான எம்பி தியாகி என்ற எம்பி எல்லாவற்றையும் கேட்டுத்தனாலே முடிவு செய்ய வேண்டும் என்றிருக்கிறார்கள். இன்னொன்று, 10 ஆண்டு காலமாக துணை சபாநாயகர் பதவி தேர்தல் நடத்தாமல் அந்த பதவிக்கு உண்டான வேலுவையும் காலி செய்தது பாஜக. அது தடுத்தோ தெரிஞ்சோ தெரியாமலோ நிச்சயமாக அது இந்திய கூட்டணி கைகளுக்கு சென்றுவிடும், காங்கிரசின் கைகளுக்கு சென்றுவிடும் என்பது உறுதியாகிறது. ஆக நிச்சயமாக துணை சபாநாயகர் பதவியை காங்கிரஸ் தட்டி தூக்கிடும் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. சபாநாயகர் பதவி மட்டும் இவர்கள் நினைத்தது போல் இந்திய கூட்டணி ஆதரவோடு, ஏனென்றால் இது உத்தவ் தாக்கரே ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்காரு. என்ன, ஒருவேளை தெலுங்கு தேசத்துக்கு சபாநாயகர் பதவி வழங்கினால் நாங்கள் ஆதரவு அளிப்பதை விட்டு பரிசீலிப்போம்ன்றாங்க. நல்ல ஒரு முன்னுதாரணமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆக இந்திய கூட்டணி அந்த செயலுக்கு வலு சேர்க்கும் என்று தான் நம்புகிறேன். இந்த அடிப்படையில் பாஜகவுடைய குடுமையை யாற்ற நாயுடுகளையும் நிதிஷ்குமார்லையும் இந்திய கூட்டணிகளிலும் இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமானது. மாதிரி எல்லாத்தையும் நீங்க தாந்தொழித்தனமாக பாசிசனமாக எல்லா சட்டங்களும் நிறைவேற்ற முடியாது. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் தான் இந்த 3 குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக முதல் முறையாக வழக்கம் போல் தமிழ்நாட்டிலிருந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். இது சாதாரணமானது அல்ல. எம்பிக்களை கேட்டு செய்யாதது, மாநிலங்களை கேட்டு செய்யாது, நடைமுறை சிக்கல் இருக்கிறது. அதெல்லாம் தாண்டி இது அரசு சட்டத்துக்கு எதிராக இருக்கிறது என்று கடிதம் எழுதி தனது எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார். வழக்கம் போல் நீட்டுக்கு எப்படி ஒரு முன்னோடியாக நாம் எதிர்ப்பு தெரிவித்து மற்ற மாநிலங்களும் விழித்தார்களோ அதே போல்தான் இந்த குற்றவியல் சட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு விழித்து கொண்டது, அதற்கு எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறது. இதை இந்திய கூட்டணி தலைவர்களும் புரிந்து கொண்டு எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும். குற்றவியல் சட்டம் நடைமுறைக்கு வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஆக எந்த பக்கம் திரும்பினாலும் இவர்களுக்கு திரிசங்க நிலைதான் பாஜக பொறுத்தளவில். அந்த அடிப்படையில் பிறந்தநாள் பரிசாக ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, இது பலவீனமானது, இன்னும் சரியா சொல்ல உங்க முக்கியமான சூட்சமை தொடர்த்திருக்கிறார். அங்கு உள்ள அதிருப்தியாளர்கள், குறிப்பாக பெயரை குறிப்பிடாமல் அங்கு உள்ள அதிருப்தியாளர்கள், என்டிஏ கூட்டணியில் உள்ள அதிருப்தியாளர்கள் புறாம் எங்களோட தொடர்பு தான் இருக்கிறார்கள். எந்த நிமிடம் வேண்டுமானாலும் ஆட்சி களையும், ஆட்சி கவிழ்க்கப்படும். ஆக மக்களுக்கான ஜனநாயக முன்னெடுப்புகளை செய்தது போல ஒரு பாசிச வெறித்தன்மையாக செயல்பட முடியாது அப்படிங்கிறதை சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் ராகுல் காந்தி. இதுல ஒரு விஷயம் புரிகிறது, இந்த ஆட்சி ரொம்ப நாள் நீடிக்காது. ஏனென்றால் என்டிஏ கூட்டணியில் முக்கியமான தலைவர்கள் ராகுல் காந்தியிடம் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை தனது பிறந்தநாள் செய்தியாக சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் இது சாதாரண விஷயம் அல்ல. நிச்சயமாக இந்திய மக்கள் ஆறுதல் அடையலாம், மாற்றம் நிகழ்வதற்கான வாய்ப்பு சொல்லும் இருக்கிறது. அதைத்தான் ராகுல் காந்தியும் சொல்லியிருக்கிறார். அதை மெய்ப்பிக்கும் விதமாக பார்த்தீங்கன்னாக்க இந்திய கூட்டணியில் சபாநாயகர் பதவிக்கு ஒரு தள்ளுமுள் நடந்து கொண்டிருக்கிறது. ராஜ்நாத் சிங் கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காரு. இப்போ உட்காந்து கொஞ்சம் பொறுங்க, உங்களை ஏத்தரோம் சொல்லு பழையபடி இந்த ஏமாற்று வேலையை பாஜக செய்து கொண்டிருக்கிறது. அதை ஒருபோதும் அரசியலில் பலந்தின்று கொட்டை போட்ட நிதிஷ்குமாரோ சந்திரபாபு நாயுடுவோ ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அதே போல் சிண்டேவும் ஒரு பக்கம் போர்க்கொடி தூக்கி கொண்டிருக்கிறார், அஜித் பவாரும் போர்க்கொடி தூக்கி கொண்டிருக்கிறார். அங்கேயும் குளறுபடிதான். சிராஜ் பஸ்வானும் பழைய சமூக நீதி கருத்துக்களை தந்தையின் வழியில் முன்னின்று நடத்தினால், திருமா போல் ஒரு சமூக நீதி கோட்பாட்டோடு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வீர் நடை போட்டால் நிச்சயமாக அவரும் இந்த என்டிஏ கூட்டணியில் ஒரு சலசலப்பு ஏற்படுத்தார் என்றுதான் தோன்றுகிறது. எது எப்படியோ இப்பொழுது நடக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது ராகுல் காந்தியோட பிறந்தநாள் செய்தியை மிக முக்கியமான ஒரு ட்விஸ்ட் வைத்திருக்கிறார். அது இன்னும் ஓரிரு வாரங்களில் அது காட்சியாக விரியும். என்டிஏ கூட்டணியில் பெரிய சலசலப்பு ஏற்படும். சபாநாயகருக்கு 24ஆம் தேதிக்கு என்னன்னு தெரிஞ்சு போயிடும். ஆக ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கிறது.
இந்த சொல்றாங்கல்ல 40க்கு 40 எடுத்து என்ன பிரயோஜனம் ஒண்ணு, அந்த 40க்கு 40 எடுப்பதன் பிரயோஜனம், அதன் பயன்பாடு என்னவென்று இன்னும் ஒரு வாரங்கள் தெரிந்துவிடும். அது மட்டும் இல்லாமல் எது நடந்தாலும் இந்திய அரசியல் சட்டத்தை வணங்க வைத்துதான் 40க்கு 40 வெற்றி, 41வது வெற்றி சொன்னார்ல, அது நடக்கும். எப்பொழுதும் இல்லாதது போல், முன்னே நடந்தது போல் எந்த காரணத்தை கொண்டும் திமுறாக பாசிச போக்கோடும் மதவெறி போக்கோடும் நடக்க முடியாது. அதற்குத்தான் முதல் வகை ஆப்பு வைத்திருக்கார். அந்த குற்றவியல் சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாடு முதல்வர். இதுபோல் தொடர்ந்து இருக்கும். இந்த பிறந்தநாள் செய்தியில் நிச்சயமாக நம்பிக்கையோடு இருக்க வேண்டிய சூழலை ராகுல் காந்தி உறுதி செய்திருக்கிறார். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்க நிச்சயமாக இந்த ஆட்சி நீடிப்பதிலும் இந்த ஆட்சி கவிழ்வதிலும் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் சில நாட்கள் நடக்கும் என்று நம்புவோம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.